அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, பெரியார்களே, சிறார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உலமாக்களே, உரஃபாக்களே, தொலைவாக்களே, நாம் தொடர்ந்தாற்படி ரமலான் வருஷத்தில் பரக்காத்துகளுக்கு நம்ம எப்படி என்ன மாதிரி வாழ்ந்தால் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பதை சரி பண்ணி கொள்வதற்காக சில பல செய்திகளை அல்லாவுடைய அருளை கொண்டு செய்யக்கூடிய துவா பறக்கத்தில் உங்களுக்கு நல்லா சொல்லி கொண்டு வருகிறேன். நம்ம மாற்றிக்கொள்ளும். அல்லாஹ் குரான் நீங்கள் மாறுங்கன்னு சொல்கிறான். நான் எப்போவுமே நானக்கமாக்கான நீங்கள் மாற்றிக்க, உங்கள் நடவடிக்கைலாம் மாற்றிக்கங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செயல்படுங்க, உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றி அலங்கரித்து சிறப்பாக கொடுப்பேன். அதுதான் அவனும் ஆசைப்படுறான். எந்த பெற்றோரும் பிள்ளை கஷ்டப்படணும்னு விரும்புறதில்லை. 70 தாயோட கருணையால் நம்மளாம் கஷ்டப்பட விரும்புவானா? இல்லை. அல்லாஹ் உங்கள் கரங்களால் கஷ்டத்தை நீங்கள் தேடிக்கிறீங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் தேடிக்கிட்ட கேடு தான் சொல்கிறோம். அதுதான் பின்னால் அவங்கள பாதிக்குது. நான் உன்னை கஷ்டப்படுத்தி நான் விரும்பவே இல்லை. அப்படி தான் அவனும் இருந்து கொண்டிருக்கான். நாம் அதை அவனுடைய அருளை மறந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். அண்ணா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த பிள்ளைய சையதுனா இப்ராஹிம் ஸலாம் விட்டுட்டு போகிறாங்க. அவங்க கூப்பிட்டாங்க, நபியே இப்ராஹிம்னு கூப்பிட்டாங்க. 3வது தடவை கூப்பிட்டு சொன்னாங்க, நபியே என்னை என் பிள்ளையான் அல்லாஹ் விட்டுட்டு போக சொன்னானான்னு கேட்டாங்க. அதனால் ஆமான்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாவே எனக்கு போதுன்ட்டாங்க. பாருங்க, பாலைவன கடைசி எந்த விளைச்சல் எந்த பொழிச்சலும் கிடையாது. அவ்வளோ பெரிய வயசு இல்லை. அது நான் சிறு வயசு தான். பிள்ளை சின்ன பிள்ளை. வேறு மனிதர் செஞ்சாருமே இல்லை. அங்கே அல்லாஹ் சொல்லிட்டு போ உங்களை சொன்னானா? ஆமாம், அல்லாஹ் சொன்னா உன்னை என் பிள்ளை கூட சொல்லி அப்படின்னு கேட்டேன். இந்த பெரிய வரலாறு வேணும் இல்லைங்களா? ஹஜ்ஜு, உம்ரா இதெல்லாம் வர்றதுக்காக ஒரு ஹிக்மத், மன்ஷா, ஒரு மஷியத்தை இலாஹியா. அல்லாவே சொல்கிறான். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சிறு வயசு பெண்ணை, ஒரு சின்ன பிள்ளைய பாலைவனத்தில் நாட்டு அல்லா விட்டு போக சொல்கிறாங்களே, நீங்கள் யோசிக்கலாம். அதோட பேக்ரவுண்டு, அதோட பின்னணி எவ்வளோ பெரிய காரியம். ஹஜ், உம்ரா லட்சக்கணக்கில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்களே, இதை உருவாக்குவதற்காக, இதை ஸுஹூரில் வெளியில் கொண்டு வருவதற்காக நீங்கள் போகணும்னு சொன்னோம். அவங்க போயிட்டாங்க. அவங்க எப்படி விட்டு போங்க? ஒரு நபி இல்லையா? அப்போ இவங்க கேட்டாங்க, அல்லாஹ் சொல்லி தான். ஆமாம், நான் தான் சொல்லிட்டேன். அப்போ அல்லாஹ் போதுமானவன். ஏன்னா அவங்க அப்படி ஏற்கனவே வாழ்ந்தவங்க. அவங்க ஆதரவாசலாம். புகாரில் அந்த செய்தி வருது. சையதுனா இப்ராஹிம் ஸலாம், சையதா சரா அலைஹிஸ்ஸலாமும் ஒரு ஊருக்கு தெரியாமல் போயிடுறாங்க. அங்கே ஈமான் கொண்ட ஜனங்களே இல்லை, வெறும் முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறாங்க. அந்த ஊரில் வாழக்கூடிய ராஜா ஒரு பெரிய வெறி பிடித்தவனாக இருக்கிறான். சிப்பாய்கள் பார்த்தாங்க. சையதுனா இப்ராஹிம் ஸலாம் பக்கத்தில் அவங்க சாரா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு உள்ளே போய் அரசன்ட்டு சொன்னாங்க. ஒரு அழகான பெண் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவன் அரசை சொல்கிறியே, கூட்டுவான்னு சொல்கிறான். வந்து அவங்க சாராசை கூப்பிட்றாங்க. சையதுனா இப்ராஹிம் ஸலாம் பக்கத்தில் நிற்கிறாங்க. சாரா இவன் என்ன எங்கே கூப்பிட்றாங்க? ஆனால் நிப்போ, என்ன மசியத்துன்னு தெரியாது, நம்மளை அல்லாஹ் காப்பாற்றுவான். இவன் யாருன்னு தெரியல, யார் கூப்பிட்றான்னு எனக்கு தெரியல, போகணும். சாராசத்தில் போகிறான். அவங்கள கூப்பிட்டு போகிறான். வந்தாட்டு துவாக்கடி, யாரெல்லாம் இதுவரையும் நான் எந்த பெண்ணையும் நான் தொட்டதே இல்லை. இன்னைக்கு என் மனைவியை, நீ எனக்கு அருளாக கொடுத்த மனைவியை அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அந்த மனைவியோட கற்பை காப்பாற்றுறது உன் பொறுப்பு. உங்ககிட்ட ஹவாலா கருதியா, உங்ககிட்ட ஒப்பிட்டுடுறப்பே. பார்த்தீங்களா, நீ எனக்கு காப்பி, நீ எனக்கு போதுமா. தனியாக வேறு ஆள் கிடையாது. ஒரு மூமின் முஸ்லீம் இல்லாத ஊர். எப்படி அல்லாஹ் நம்புகிறாங்க பார்த்தீங்களா? எப்படி தன் மனைவி அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறாங்க பார்த்தீங்களா?
நீங்கள் வெளிநாடுக்கு போகிறீங்க வரீங்க எல்லாம் செய்யுங்க. போகும்போது வீட்டில் மனைவி மக்கள் அல்லாஹ் கொண்ட ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்களா? நீங்கள் அப்படி போனால் உங்கள் மனைவி மக்கள் எல்லாம் பாதுகாக்கலாம். அப்படி சொல்லிட்டு போங்க. இனிமேலாவது போகும்போது பயணம் போகும்போது, யாரெல்லாம் என் மனைவி மக்களை நான் விட்டுட்டு பொழப்பு தேடி போகிறேன், அவங்கள நீ பாதுகாத்து அருள் அப்படின்னு சொன்னால் எல்லா வகையிலும் அல்ல அவங்கள பாதுகாத்து வச்சு உங்கள்கிட்ட ஒப்படைப்பான். அது ஒரு முன்மாதிரி செய்துனா இப்ராஹிம் சலாம் கிஸ்ஸா. உள்ளே போன அந்த அரசன் பார்த்தவொன்னு கையை மேலே போட தூக்குறான், கையில் வாதம் அடித்து கீழே தொங்கிடுச்சு. மன்னிப்பு கேட்டான், சராசா மன்னிச்சான். மறுபடியும் கை செயல்பட்டுச்சு. மறுபடியும் தூக்கினான். இவங்க பந்துவாசையில் தானாமே வந்துச்சு. 3வது வருடம் தூக்கி விழுந்தவன்னு சொன்னான், சிப்பாயில் சொன்னால் அவரை கூப்பிட்டுட்டு வா. 2 பேரும் சேனா இப்ராஹிம் கூப்பிட்டு போனாங்க. உள்ளே போகிறாங்க. அந்த அரசன் நிற்கிறான், எல்லாம் நிற்கிறான். சாரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியே, என் மேலே அவன் நகன் கடை கூட படலை. அந்த மாதிரி அல்லாஹ் என்னை காப்பாற்று, நிச்சயமாக காப்பாற்ற. நான் உன்னை அல்லாண்டே ஒப்படைச்சேன். பார்த்தீங்களா, தாம வெளிப்பிடிச்ச அரசனாக இருக்கிறான். இதே தொழிலாக இருக்குது. ஒரு மூமெண்ட் முஸ்லீம் இல்லாத இடம் அது. அவனை கேட்கறதுக்கு நாதி இல்லை. அங்கே போய் சாராசனை மாட்டி அவனை தொட விடாமல் எல்லாம் தடுத்து இப்ராஹிம் சார் துவாவில் அவனை கூப்பிட்டு போகும்னு சொல்கிறான். அதோட மட்டுமில்லை, இன்னொரு பெண் இங்கே இருக்கிறா, அதையும் கூப்பிட்டு போகணும். அதான் சாதரான செலவு. இந்த பொம்பளை மேலே என்னால் கை வைக்க முடியல அவன் சொல்கிறான். நீங்களே கூப்பிட்டு இப்ராஹிம் 2 பேரும் கூப்பிட்டுறாங்க. சாதரான எங்கேருந்து வர்றாங்க? அவங்க ஒரு நபிக்கு மனைவியா இல்லையே, இப்போதானே ஆகிறாங்க. அவங்களும் பிடிக்கப்பட்டார்கள். அவங்க அழகுலையே மயங்கி சொக்கி ஏதோ செய்ய பார்த்தா ஒன்றுமே செய்ய முடியல. இதற்கு சரியான ஆள் நீங்கள் தான். சேனா இப்ராஹிம் சொல்கிறான் பாருங்க. அவன் பேசுகிறவனா, அவன் பேசக்கூடியவனா, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடியவனாவே, அவனுடைய சாதகம் அவனுடைய சரித்திரமே தனியாக இருக்குது. அந்த அம்மாவும் கூட சாதாரண கூட ஆதரவு சேர்ந்து கொண்டான். எப்படி எல்லாம் பாதுகாத்தா சாரா ஆதரவாளத்தை பார்த்தீங்களா? அவனுடைய தக்குவா, நீ யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீமோ முஷ்ரிக்கோ, அல்லாஹ்வை பயந்தால் நிச்சயமாக அதுக்கு உண்டான கூலி உங்களுக்கு உண்டு. அல்லாஹ் அவங்கள சிறப்பிச்ச தீர்வான். யாராக இருந்தால் தக்குவாவுக்கும் அல்லாட்ட மரியாதை. ஹாவுன்னா தக்குவா, அதை தனி நான் சொன்னான். தக்குவாங்கிறது இங்கே இருக்குண்டான், கை கால் நல்லா ஒட்டிக்கிட்டு இல்லாது. ஹாவுன்னா தக்குவா. தக்குவாங்கிறது இந்த மனசில் இருதயத்தில் இருக்குது. அங்கே அந்த பாவ சிந்தனை வராமல் நீங்கள் காப்பாற்றுங்க, தடுங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்படி அந்த அம்மையார் ஹாஜரா கேட்டு அவனுடைய வலையில் சிக்காமல் சையதுனா இப்ராஹிம் அல்லாஹ் ஒப்படைக்கிறான். பார்த்தீங்களா, ஹஜரா சில முஸ்லீம் இல்லை. அப்போ அவங்க செஞ்ச தக்குவாவுக்கு அவனே கொண்டு வந்து விடுறான், கூட்டு போக. யார்கிட்ட? சையதுனா இப்ராஹிம் சில. பார்த்தீங்களா, இவங்க மனைவி சாராத காப்பாதல் மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்னொரு பரிசையாக அல்லாஹ் கொடுக்குறான். அவங்க செஞ்ச தக்குவாவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் சார் செஞ்ச தக்குவாவுக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் அந்த தக்குவாவுடைய பாடம். அதனால தான் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லி எங்களை விட்டுட்டு போகிறாங்க, போங்க நபியே, எனக்கு அல்லாஹ் போதுமானதுன்னு தான் சொன்னான். இந்த ஜம்சம் தன் கண்ணீர், அந்த புள்ள தண்ணீருக்காக அடைஞ்சாங்கன்னு சஃபா மாறுவாங்க. ஜிப்ரீல் வந்து விரலை எடுத்து அப்படி அடித்தோன்னு தண்ணி வந்துச்சு. வந்த வேகம் அவ்வளோ வேகமாக இருந்தாலும் போதும். ராட்சச பைப் போட்டாலும் அந்த சவுதியில் தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் டெசர்ட், பாலைவனம். அப்போ மட்டும் இல்லை, 5000 வருஷம் அந்த தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. எத்தனை பேர் 10 லிட்டர் 5 லிட்டர் 20 லிட்டர்
கொண்டு வர்றாங்க. எத்தனை பேர் அதில் குளிக்கிறாங்க குடிக்கிறாங்க. தண்ணி ஒரு நூல் குறைஞ்சிச்சுங்களா? இல்லை. இந்த மாதிரிக்கு குறையில. சாதாரணமாக ஒரு 100 மில்லி இருந்தால் ஒரு கரண்டியை தான் அது குறைதான் செய்யணும். அல்லாஹ் பில்லியன் கணக்கில் தண்ணி எடுத்து கூட கூட குறையில. உலகம் வியக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இதனால் இஸ்லாம் பரிசுத்த மார்க்கம் அது பரவுது. பல நாடுகளில் வேகமாக பரவிட்டு தான் இருக்கு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியதான் செய்யும். யாரும் அதை தடுக்க முடியாது. அப்படியாப்பட்ட மார்க்கம் ஃபித்ரத்தில் இயற்கையிலே உங்களுக்கு எனக்கு அல்லாஹ் தந்தான். உங்களோட அத்தா அம்மா அப்பா அம்மா முஸ்லீம், என்னோட அத்தா அம்மா அப்பா அம்மா முஸ்லீம். அந்த சதக்காவில் நம்மளுக்கு இந்த இஸ்லாம் முஸ்லீமை தந்தான், முஸ்லீமை பிறக்க வச்சான். ஆதராசன் பிறவி முஸ்லீம் இல்லை. அவங்கள அல்லா தாலா பாதுகாத்து இப்ராஹிம் சார் இஸ்மாயில் சார் பிறக்கிறாங்க. பெரிய வரலாறு. ஒரு ஹஜ்ஜுடைய வரலாறே எல்லாம் கொண்டு வந்துட்டான். ஒரு உம்ராவுடைய வரலாறே எல்லாம் கொண்டு வந்துட்டான். எவ்வளோ பெரிய சிறப்பு தக்குவாவுக்கு. இந்த மாதம் என்ன மாதம்? தக்குவா செய்கிற மாதம் தானங்களே. தக்குவானா பயப்படுறதுன்னு இல்லை, பேணுதலும் ஒன்று இருக்குது. எந்த அளவுக்கு நமக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்குவா செய்யணும். எல்லாம் அப்படி தான் சொல்லணும். உங்களால் முடிந்த அளவுக்கு தக்குவா செய்யுங்கள். ஜபர்தஸ்தி வற்புறுத்தல் தெரிஞ்சுக்கங்க. உங்கள் வாழ்வு நல்லா இருக்கும், உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும், உங்கள் வாழ்வு கண்ணியமாக இருக்கும். அதில் இந்த மாதம் வந்து இப்போ நம்ம கூட சேர்ந்துக்கிட்டே வருது. 30 நாளோ 29 நாளோ தெரியல. இந்த மாதம் நீங்கள் கைவிட்டாதீங்க. ரொம்ப வேகமாக போகும். எல்லாம் நமக்கு இந்த மாதத்தை லேசாக்கி தரணும். கடைநல்லூர்லேருந்து மேலப்பாளையத்துக்கு 64 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. பப்பள வியாபாரிகள் பப்பளத்தை போட்டு கடையில் போட்டு சம்பாரித்து வாழ்கிறாங்க 2 முஸ்லீம்கள். கடைநல்லூரில் சகர் செஞ்சு சைக்கிளில் ஏறினா மேலப்பாளையம் போய் எல்லாம் போட்டுட்டு திருநெல்வேலியில் திரும்பி வீட்டுக்கு வந்து இஃப்தார் செய்கிறான். தண்ணி தாக்கம் என்ன ஆச்சு? மொத்தம் 128 கிலோமீட்டர் இல்லைங்களா, அப் அண்ட் டவுன். அதான் அவங்க பொழப்பு. அதை எல்லாம் லேசாக்கி கொடுத்தான். ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன துவா கேட்கணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டும்போது எல்லாம் எங்கள் ஹஜ்ஜு உமராவை லேசாக்கித்தா. பார்த்தீங்களா? அந்த துவா கேட்கணுன்னா கஷ்டமாக போயிடும். அங்கே உள்ள கூட்டம் நெரிசலில் வந்து உன்னால் ஹஜ்ஜு செய்ய முடியாம கூட போயிடலாம். அந்த ஒரு துவா, யாரெல்லாம் அந்த இஹ்ராம் கட்டுறீங்களா ஹஜ்ஜு, எங்கள் உமராவை லேசாக்கி கொடுக்குறான். அந்த ஒரு வார்த்தை லேசாக்கி கொடுற சொன்ன மாதிரி யாரெல்லாம் இந்த நோம்பைகளை லேசாக்கி நல்லா லேசாக்கி தரும். கடுமையான சித்திரையில் நமக்கு நோம்பு வந்தாலும் அல்லாஹ் தாக்கத்தை எடுத்துடுவான். தாக்கத்தை கொடுப்பவன் அல்ல, தாக்கத்தை தீர்ப்பவன் அல்ல. தாக்கத்துக்கு தண்ணி வேணும் இல்லைங்களா? நபியோட காலத்தில் ஒருத்தன் சாப்பிட்டான். சாப்பிட 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 பசி வந்து வந்து ஒவ்வொரு வடிச்சு செத்தான். பார்த்தீங்களா? நம்மளுக்கு பசி வருது, அந்த பசியை அல்லாஹ் போக்குறான். கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் சட்னி, இட்லி, ஒரு சப்பாத்தி ஏதோ சாப்பிட அந்த சாப்பாடு பசி அடங்குது. அப்படி அடங்காமல் அந்த பசியை எல்லாம் தொடர்ந்து உஜூதை கொடுத்து தாயமாக கொடுத்து தொடர்ந்து பசியை கொடுத்தால் நம்ம கதி என்ன ஆகுது? சாப்பிட்டு ஓவர் அடித்தான் சாகணும் அப்படி இல்லை. பசியை கொடுப்பவன் அல்ல, பசியை அடக்குவன் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். யாரும் எந்த பங்கும் அவன்கிட்ட போய் சேர்க்க முடியாது. சகல தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறான்னு குர்ஆன்ல லா இலாஹோட தத்துவார்த்தங்கள். ஃபிரௌன்கிட்ட ஒரு அம்மா வேலை செஞ்சாங்க. இப்போ நம்ம வீட்டில் வச்சுக்கணும் ஹவுஸ் மைண்ட், அம்மா ஹவுஸ் மைண்டை வச்சுதான். அந்த பொம்பளை ஃபிரௌனை வீட்டில் வேலை செஞ்சாலும் மூசா நபி மேலே ஈமான் வச்சுருந்தான். எப்படி ஆசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு மனையாக இருந்தாலும் அவன் தீண்டல் அந்த அம்மையார் இன்னும் வச்சுருந்தான்னா, ஆசா அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி ஈமான் கொண்டு தான் வாழ்ந்தான். பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆசா அலைஹிஸ்ஸலாம் ஈமானோடு இறந்தான்.
நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நாங்க எனக்கு மனைவியா இருப்பாங்க சொர்க்கத்தில். நபி ஈசாவுடைய அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு மனைவியா இருப்பாங்க சொர்க்கத்தில். பார்த்தீங்களா தாய்மார்களே, யார் என்ன சொல்றான்னு கவனிச்சு பாருங்க. அது ஆசை அலைஹிஸ்ஸலாம் குரான்ல என்ன செஞ்சாங்க, ஃபிரௌன் அவனை அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கினான். அந்த ஆசையாக யா அல்லாஹ் என்னை காப்பாத்து இப்படி ஆக்கிட்டானேன்னு சொன்னான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை தூக்கி துவா செஞ்சான். எப்படி ஆயிடுச்சு, யாருமே அவங்களுடைய எந்த உறுப்பையும் பார்க்காம ஆக்கிட்டான். ஃபிரௌனுக்கும் தெரியல. எப்படியாப்பட்ட துவா மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிருந்தால் பிரம்மாண்டமான கூட்டத்தில் ஒரு பெண்மணியை உண்ணமில்லாம ஆக்கினார். கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கினான். ஏன்னா ரெட்டினா கண்ணில் பல பொருட்கள் இருக்கு. ரெட்டினா டாக்டர் கூப்பிடுவாங்க, கண் டாக்டர் அது தனியாக வரும். விழித்திரை அதில் என்ன மிஸ்டேக்னு செக் பண்ணுறார். அவர் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட். எல்லா ஸ்பெஷலிஸ்டும் அல்ல. அதனால அந்த அம்மையார் யாரை பார்க்கணும், அம்பா அடிச்சான், குடி தவறாமல் அடிச்சான், சைதா போனார்கள். அந்த நிலையில அவங்க ஈமான உடல. அதுக்கு நபி பரிசாக அவங்க எனக்கு மனைவியாக வருவாங்க. அந்த பெண் தலை வாரும்போது பிள்ளைங்களுக்கு சீப்பு கீழே உண்டவுடனே மூசாவுடைய ரப்பன்னு கூப்பிட்டான். ஃபிரௌன் பார்த்தான், நீனமா அவர் மேலே ஈமான் வச்சிருக்கிற, கட்டாயமா. உடனே தீ மூட்டி நல்ல கொதிக்க தண்ணியை விட்டு அந்த பச்சை படத்துக்கு அதை போட்டான். அப்படியே பொசுக்கி போச்சு. ஒரு சிலரோட எப்படி சிங்கப்பூரில் பண்டிகை கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா 100 பண்டிகைக்குட்டியை ஒன்று ஒரு கூடையில் வச்சு மேலேருந்து அப்படியே அந்த பில்டிங் போடும், ஒரு சவுண்ட் எல்லாம் பஞ்சு பஞ்சா போடும். அப்படியே பஞ்சா போடிச்சது. இந்த அம்மையான பிடிச்சி செஞ்சான். அவங்களா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ். ஈமானோட வதன் பார்த்தீங்களா, ஈமானோட உயர்வு பார்த்தீங்களா. நீங்கள் அதை விளங்கி நம்ம அமல் செய்யணுன்னு தான் நான் உங்கள்கிட்ட ஆசையாக பேசிட்டு இருக்கிறேன். வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலமைச்சர்